மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா.
கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது.
லூக்கா 2:46. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். இயேசுவை காணுமே பெற்றோர்கள் தேடுறாங்க, என் பிள்ளையை காணுமே தேடுறாங்க. தமிழ்நாட்டை ஒழுக்கி கொண்டிருக்கிற ஒரு கேள்வி, உங்கள் அப்பாவை காணுமே. அதனால் எவ்வளோ பரபரப்பு அந்த கேள்வியினால் ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும். இங்கே 2 பெற்றோர்கள் எங்கள் பிள்ளையை காணும பார்த்தீங்களான்னு தேடுறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி எவ்வளவோ பெற்றோர்கள் என் பிள்ளையை பார்த்தீங்களா, ஐயோ போயிட்டானே, ஐயோ போயிட்டாலே, அவங்க பிள்ளையை நினச்சி வருத்தப்படுறாங்க, தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனையோ பெற்றோர்களை விட்டு பிள்ளைகள் ஓடி போனார்கள். போலீஸ் ஸ்டேஷனில் போய் தேடி பார்க்குறாங்க, கேஸ் கொடுத்து பார்க்குறாங்க, பெரிய ஆட்களை வச்சு பேசி பார்க்குறாங்க. ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. நீங்கள் போக மறந்த ஒரே ஒரு இடம் உண்டு, தேவனுடைய ஆலயம். அங்கே போங்க. ஆண்டவர் என் பிள்ளையை காணும், என் பையனை காணும் சொல்லுங்கள், அழுங்க. அப்பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் பிள்ளையை கண்டுபிடிக்க உதவி செய்வார். எப்படி ஏசப்படைய பெற்றோர்கள் அவரை தேவாலயத்தில் கண்டுபிடித்தார்களோ அதை போலவே நீங்கள் உங்கள் பிள்ளையை தேவாலயத்துக்கு போகிற பொழுது, அழுகிற பொழுது, ஆண்டவர்கிட்ட சொல்லுகிற பொழுது நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளை கண்டுபிடிப்பீர்கள். ஆண்டவர் எங்கிருந்தார் அவர்களை கொண்டு வருவார். ஒரு பெரிய அதிசயத்தை செய்வார், அற்புதத்தை செய்வார், உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடாக்கோடிய பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடாக்கோடிய பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த சனிக்கிழமை 2வது சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் மார்த்தாண்டம் 8 மணி ஜங்ஷனில் உள்ள OMC ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலையின் கூட்டம் நடைபெறும். ஏராளமான ஜனங்கள் மாதந்தோறும் வந்து விடுதலை பெற்று செல்கிறார்கள். நீங்களும் கூட தாராளமாய் வந்து ஆசீர்வதிக்கப்படலாம் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். கூட்டத்தில் இருந்தே உங்களுக்காய் தனித்தனியாக ஜெபிக்கப்படும், அனைவருக்கும் சிறப்பான விருந்து வழங்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களை நம்முடைய ஊழியத்தின் சார்பாக நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தினந்தோறும் ஊழியக்காரர்கள் வந்து அங்கே இருப்பவர்களை ஜெபத்தில் நடத்துகிறாங்க. அங்கே இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்கின்றது. எனவே எப்படியாவது இதுபோல் ஆவிக்குரிய முதியோர்களை தேடுபவர்கள் நீங்கள் வந்து சேரலாம். இதுதான் சரியான நேரம்னு நினைக்கிறேன். ஃபேவர் பிளாக் ரோடெலாம் போடப்பட்டு அந்த முதியோரெல்லாம் மிக அழகாக காட்சி அளிக்கின்றது. பிரியத்துக்குரியவர்கள், இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 2வது அதிகாரம் அங்கே பாருங்கள். 41ஆம் வசனம் முதல். அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான பொழுது அவர்கள் அந்த பண்டிகை முறையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற பொழுது பிள்ளையாகி இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்கள். இயேசு பிரயாண கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் செய்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமான இடத்திலும் அவரை தேடினார்கள். காணாதனால அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்துருக்கையில். பண்டிகைக்கு போகிறாங்க, ஆனால் பிள்ளை காணாமல் போயிடுறாரு. எவ்வளோ பதறியிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, கண்ணீர் உடைச்சிருப்பாங்க, எங்கெல்லாம் போய் கேட்டிருப்பாங்க, பார்த்தீங்களா எங்கள் பிள்ளையை பார்த்தீங்களான்னு. ஒரு பரிதாபமான ஒரு காட்சி. 3 நாள் அவங்க எவ்வளோ பதறியிருப்பாங்க, தூங்கியிருப்பாங்களா, சாப்பிட்ருப்பாங்களா, அதெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. பிள்ளை திடீர்னு காணாமல் போயிட்டார். எங்கெல்லாமோ தேடினாங்க. இன்றைக்கி இதே மாதிரி நிறைய பெற்றோர்கள் இருக்காங்க. படிக்க போன இடத்துல பிள்ளைகள் காணாமல் போயிடுறாங்க. வேலை பார்க்க போன இடத்துல பிள்ளைகள் காணாமல் போயிடுறாங்க. வாலிப வயதில் காதல் என்கிற அந்த போதையில் விழுந்து பல வருடங்களாய் தூக்கி பாலூட்டி சிறுட்டி வளர்த்த பெற்றோருடைய அன்பை மறந்து எங்கேருந்து வந்த முன்பின் அறிமுகமாகாத ஒரு வாலிபனை நம்பி வாலிப வயதின் பாவத்தினாலே பிடித்து இழுக்கப்பட்டு அவர்கள் அம்மா அப்பா விட்டு எங்கேயோ போயிடுறாங்க. எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணியும் அம்மா அப்பா சொல்லியும் அழுதும் அவங்கள தட்டிட்டு தூர விட்டுட்டு வேற தன் இஷ்டப்படி ஆண்டவரை அறியாத மக்களோடு கலக்கின்ற ஒரு புதிய அந்த தலைமுறையை பார்க்குறோம். சாலமோன் ராஜாவை போல் ஆண்டவரை அறியாதவர்களோடு துணிந்து கலக்கிறாங்க. அம்மா அப்பா விட்டு காணாமல் போயிடுறாங்க. அம்மா அப்பாவுடைய அன்பை விட்டு அவங்க காணாமல் போயிடுறாங்க. அரவணைப்பை விட்டு காணாமல் போயிடுறாங்க. நீ தேவையே இல்லை எனக்கு,
நான் அவன் கூட வாழ்ந்துக்குவேன், அவள் கூட வாழ்ந்துக்குவேன்னு சொல்லி அவங்க போயிடுறாங்க. இன்றைக்கு அவர்களுடைய பெற்றோர்களும் அந்த காணாமல் போய்விட்ட, ஓடி போய்விட்ட அந்த பிள்ளைகளுடைய பையன்களுடைய பெற்றோர்களும் கூட இதே போல தங்கள் பிள்ளைகளை தேடி அலைவதை பார்க்கிறோம். இயேசுவை தேடி அவருடைய பெற்றோர்கள் 3 நாட்களாய் அலைந்து திரிந்தது போல பல மாதங்களாக, பல வருடங்களாக தங்கள் பிள்ளைகளை தேடி அலைந்து திரிகிற எத்தனையோ பேர்களை நாம் காண்கின்றோம். ஐயோ என் பிள்ளை போயிட்டானே, ஐயோ என் மகா போயிட்டானே என்று எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு தங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிறார்கள், பிள்ளைகளை தேடி திரிகின்றார்கள். அநேக பெற்றோருடைய கண்ணீர் இன்னைக்கு அவங்க பிள்ளைகளுக்காக தான் இருக்குது. அவங்களுக்கு ஒரு குறையும் ஆண்டவர் வைக்கல. ஆனால் பிள்ளைகள் சரியில்லாததுனால அவங்க பிள்ளைகளை தேடி திரிகிறாங்க. பிள்ளைகள் போதையை போட்டு எங்கேயோ போய் விழுந்து கிடக்கிறாங்க. உங்கள் பையன் அங்கே பஸ் ஸ்டாண்டில் விழுந்து கிடக்கிறான், ஃப்ளாட் ஆகிட்டான், சாராயம் குடிச்சு, மதுபானம் பண்ணி என்று அந்த செய்திகள் வருகிற பொழுது அது பெற்றோர்களை களங்கடிக்கின்றது, வேதனைப்படுத்துகிறது. இதெல்லாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் கண்களிலே காண்கிறோம். ஆனால் இங்கே ஒரு அருமையான பாடத்தை காண்கிறோம். எங்கெல்லாம் அவங்க தேடினாங்க, ஏசப்பாவை காணோம். கடைசியில் ஆலயத்துக்கு வராங்க எருசலேமில், அங்கே அவர் போதகர்கள் நடுவில் உட்கார்ந்திருந்தார் என்று காண்கிறோம். எங்கெல்லாமோ தேடினீங்களே, முதல்ல ஆலயத்தில் தேடிருக்கலாம் இல்லையா? அதுதான் கேள்வி. அவங்க ஆலயத்துக்கு வரல, ஆண்டவரை தேடலை, வேறு எங்கெல்லாமோ போய் பார்த்து ஏமாந்தாங்க. ஆலயத்துக்கு அவர் அங்கே தான் உட்கார்ந்துருக்கார். என்றைக்கு பிள்ளைகள் காணாமல் போய்விட்டார்களோ, நம்மை வேண்டாம் என்று உதறி விட்டார்களோ, கெட்டகுமாரனை போல தூரமாய் போய்விட்டார்களோ, அப்பொழுது நாம் அவர்களை வேறு எங்கேயும் தேட வேண்டாம், ஆலயத்தில் தேடினாலே போதும், ஏசப்பட்டு போய் தேடினாலே போதும். ஜெபம் செய்து கண்ணீர் வடித்து, ஆண்டவரை என் பிள்ளை எப்படியாவது நீர் கொண்டு வரும், ஆண்டவரை என் பிள்ளை எப்படியாவது சந்தியும், ஆண்டவரை என் பிள்ளை எப்படியாவது மனம் திரும்பட்டும், இஷ்டத்துக்கு வாழ்கிறான், அடிக்கிறான், மிதிக்கிறான், அவனை ஊழியக்காரனாக மாற்றும், அவனை பொறுப்புள்ளவனாய் மாற்றும், படிக்கவே மாட்டேங்கிறான், அவனை படிக்க வையும். நீங்கள் ஆலயத்தில் தேடுங்க, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்குரிய பதில்களை ஆலயத்தில் தேடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பொழுது அவர் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்டுபிடிக்கும்படியாக செய்வார். இட்ஸ் a வெரி சிம்பிள் திங். எங்கெல்லாமோ தேடுறீங்க, ஆண்டவர்கிட்ட போய் தேடுங்க. நீ ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே என் பிள்ளை போயிட்டான், என் மகா போயிட்டான்னு அழுதிங்கன்னா அவர் ஏதாவது ஒன்றை செய்வார். அந்த பிள்ளையை திருப்பி கொண்டு வரும்படியாக, அந்த மகனை திருப்பி கொண்டு வரும்படியாக ஏதாவது ஒன்றை ஆண்டவர் செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லவே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியத்துக்குரியவர்களை கடைசியில் பார்த்தா ஏசப்பா அங்கே இருக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருக்குங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கணும். பார்த்தீங்களா? அதில் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 46 பாருங்கள். போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியும் அவர் சொல்ல மருத்துவங்களை குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மார் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார். எங்கேயோ இருப்பார்னு பார்த்தா ஆலயத்தில் இருக்கிறாரு, ஆலய மூப்பர்களத்தில் அவர் இருக்கார், குருவானவர்கள்ட்ட இருக்கிறார். அவங்கள பேச சொல்கிறார், அவங்க பேசுகிறாங்க, இவர் பதிலுக்கு கேள்வி கேட்குறாரு, அவங்க கேள்வி கேட்குறாங்க, இவர் பதில் சொல்கிறார். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஒரு 12 வயது பையனுக்கு இவ்வளவு ஞானமாக, புத்தியாக, பைபிளில் உள்ள காரியங்களெல்லாம் குறித்து இவ்வளோ அறிஞ்சு வச்சுருக்கிறானே, நம்மளே கேள்வி கேட்குறானே, அவங்கெல்லாம் அப்படி நடுங்கிறாங்க. அந்தளவிற்கு பிரமிக்கத்தக்க ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து 12 வயதாக அவருக்கு இருந்த பொழுது நடந்தது என்று காண்கிறோம். இப்பொழுது கிரிக்கெட்டில் சூரியவம்சின்னு ஒருத்தர் 15 வயதிலேயே இந்திய அணிக்காக விளையாடுறாரு. அதை பெரிய அதிசயமாக போடுறாங்க. இயேசு கிறிஸ்து 12 வயதிலே ஒரு பெரிய சாதனை படைத்தார். அங்கே ஆலய குருக்களுக்கு, போதகர்களுக்கு, ஆசாரியர்களுக்கு தெரியாததெல்லாம் இவர் சொல்கிறாரு, கேட்குறாரு. அவங்கெல்லாம் அப்படி ஸ்டன்னாகி போய் நிற்கிறாங்க. வெறும் 12 வயதில் ஒரு பெரிய சாதனையை ஆண்டவர் படைத்தார் என்று நான் காண்கின்றோம். இதிலேருந்து என்ன ஒரு விலையேற பெற்ற பாடத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் இந்த பொல்லாத உலகத்தில் நம்ம வாழ்கிற பொழுது ஒரு நாள் நம்ம சோட போக மாட்டோம், நம்முடைய பிள்ளைகளும் ஒரு நாளும் சோட போகாது. நிறைய பெற்றோர்கள் இன்றைக்கி என்ன வருத்தப்படுறாங்க, என் பிள்ளைக்கு கூரே இல்லை, படிக்கவே மாட்டேங்கிறான், ஒன்றுமே அறிவே இல்லை. அவங்க ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க, அவங்க பயங்கரமாக சம்பாதிப்பாங்க, பயங்கரமாக பேசுவாங்க, பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியாது. நிறைய ஆசிரியர்களுடைய பிள்ளைகள், நிறைய குருவானுடைய பிள்ளைகள் சோபியாக, அப்படியே ஒன்றும் தெரியாதவர்களாக, அமைதியானவர்களாக, பேசாதவர்களாக, படிப்பு ஏறாதவர்களாக, ரொம்பவும் சாதாரணமானவர்களாக, முட்டாள்களாக இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் பேசுகிறாரு,
நம்ம பெக்கிற பிள்ளைகள் அப்படி சாதாரணமான பிள்ளைகளாக இருக்காது. இதே மாதிரி சாதனை படைக்கிற பிள்ளைகளாகத்தான் இருக்கும். நீங்கள் இந்த பூமிக்குள்ளே வாழ போகும்போது ஒரு அப்பாவியாய் நீங்கள் இருந்தாலும், உலகத்தை ஒன்றும் அறியாதவர்களாக இருந்தாலும், ஆண்டவர் உங்களுக்கு விசேஷத்த ஞானத்தை தருவார், புத்தியை தருவார். யாராலும் எதிர்த்து நிற்க முடியாத வல்லமைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பிள்ளைகள் எங்கே போனாலும் பிரைட்டாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட யாரும் பேச முடியாது, ஆசிரியர்களே பேச முடியாது. இங்கே குருவானவர்களே, ஆசாரியர்களே ஆண்டவர்கிட்ட பேச முடியல. அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளுடைய ஞானத்தை கண்டு அவங்களுடைய ஆசிரியர்களே பேச முடியாத அளவிற்கு அவர்களுக்கு ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை கொடுப்பார். ஒரு பொழுதும் நீதிமான்களுடைய பிள்ளைகள், கர்த்தரை தேடுகின்றவருடைய பிள்ளைகள் சாதாரணமான பிள்ளைகளாய் இருக்கவே மாட்டாங்க. உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிறக்கின்ற வித்து அது பயங்கரமானதாக இருக்கும். 12 வயதிலேயே ஆண்டவருக்கு அவ்வளோ ஞானம் இருந்தது என்றால் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அப்படியே ஆண்டவர் ஞானத்தை தருவார், புத்தியை தருவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதைத்தான் இந்த நாளிலே நான் உங்களுக்கு ஆண்டவரின் சார்பாக நான் சொல்லும்படியே விரும்புகிறேன். இன்றைக்கி பிள்ளைகளை குறித்த கவலையோடு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இல்லைனா பிள்ளையை பிறக்கல பிரதர் அப்படின்னு கவலையோடு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாமுக்கு 100வது வயதில் குழந்தை கொடுத்தார். அவருடைய மனைவிக்கு 90வது வயது. அப்போ குழந்தை கொடுத்தவருக்கு உங்களுக்கு கொடுக்க முடியாதா? கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக குழந்தை செல்வத்தை கொடுப்பார். உங்களுக்கு பிறந்திருக்கிற குழந்தைகள் முட்டாள்களாக இருந்துருமோ, அறிவில்லாததாக இருந்துருமோன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் அறிவானவர்களாக அவர்களை வளர்ப்பார். யாருக்கு இல்லாத ஞானத்தை கொடுப்பார். உங்களுக்கு தருகிற வேலைக்காரர்களுக்கு அப்படியே ஒரு உருக்கும் இல்லாத ஞானத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். இதைத்தான் இந்த நாளிலே உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து 12 வயதிலே அப்படி இருந்தாருன்னா அதுக்கப்புறம் 30 வயசில் எவ்வளோ ஞானமாக இருந்திருப்பார். ஒழித்துக்கு வரும்போது அவருக்கு எவ்வளோ ஞானம் இருந்திருக்கும். அதனால தான் ஒருத்தரால் அவர்கிட்ட பேச முடியல. பரிசேயர் சதுசேயர்லாம் அவர்கிட்ட முன்னால் நிற்கவே முடியல. உங்கள் வாழ்நாள் பரியந்தும் ஒருத்தர் உங்கள்கிட்ட நிற்கவே முடியாது. இந்த பூமியில் உள்ள மக்களாலே புரிந்து கொள்ள முடியாத அனந்த ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். உங்களோடு வசிப்பவர்கள், உங்களோட நண்பர்கள், உங்களுடைய ஆலயத்துக்கு வருபவர், உங்களோடு கூட வருபவர்கள், வேலை பார்ப்பு உங்களுக்கு ஒருத்தருமே புரியாது. யாருக்கும் இல்லாத விசேஷத்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நான் 15 வயதாகும் பொழுது இல்லையா ஷார்ட் புட் குண்டு எறிதல் விளையாட்டில் எனக்கு அப்போ தான் முதல்ல அந்த அதுக்கு முந்தின வருஷம் தான் கொடுத்துருந்தாங்க லூக்கா சார். தமிழ்நாட்டிலே முதலாவது வரவும் சாதனை படைக்கவும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நான் ஆசிரியர் வரலாற்றில் ஷார்ட் புட்டில் யாரும் ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஸ்கூலில் மர்காசிஸ் பாய்ஸ் ஸ்கூலில் வரல. அடியார் வருவதற்கு உதவி செய்தார். ஏனென்றால் அப்பொழுதே கர்த்தர் தெரிந்து கொண்டார். தன் ஆவியை எனக்கு மேலே ஊற்றி வீசு என்று சொல்லி வீச வைத்து சாதனை படைக்க உதவி செய்தார். 10th ஸ்டாண்டர்டில் கோல்டு மெடல் வாங்க உதவி செய்தார். உங்களுக்கும் அவர் அப்படியே செய்வார். உங்கள் பிள்ளைகளுக்கும் அவர் அப்படியே செய்வார். சின்ன வயதிலேயே எழும்பி நிற்க பிரகாசிக்க ஆண்டவர் உதவி செய்வார். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. யோசேப்பு 17 வயதிலே சொப்பனங்களை கண்டார் என்று நாம் காண்கின்றோம். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் தெரிந்து கொண்டப்பட்ட பிள்ளைகளை, தாயிலே கருவிலே தெரிந்து கொண்டப்பட்ட பிள்ளைகளை அவர் சின்ன வயதிலே உயர்த்த ஆரம்பிக்கிறார் என்பதை நான் திண்ணம் என்று சொல்லி காண்கிறோம். எனவே உங்களுக்கும் அப்படியே செய்வார். உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அப்படியே செய்ய போகிறார். இந்த பெரிய அளவில் ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். ஜெபிப்போமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, இந்த அருமையான நாளிலும் கூட ஒரு அருமையான சத்தியத்தை நாங்கள் கேட்க முடிய செய்தீங்க. பிள்ளைகளை காணலைன்னு சொல்லி ஆண்டவர் தோத்துற அநேக பெற்றோர்கள் தேடுறாங்க. அப்பாவை காணும்னு சொல்லி ஒரு கேள்வி தமிழ்நாட்டில் 2-3 வாரமாக ரொம்ப பிரபலமாக இருக்குது. பிள்ளைகளை காணுமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தேடுறாங்க. ஏசப்பா சோத்திரம் ஐயா, ஆண்டவரை தோத்துறோம் ஐயா, நீங்கள் தான் எப்படியாவது உதவி செய்யணும், நீங்கள் தான் எப்படியாவது அப்படி தேடுற பெற்றோர்களுக்கு ஆலயத்தில் போய் தேடணுங்கிற ஞானத்தை தாருங்க, புத்தியை தாருங்க. ஆண்டவரே உங்களுடைய கிருபையை தாருங்க, உங்களுடைய இரக்கத்தை தாருங்க ஐயா. எப்படியாவது கர்த்தர் மனம் இறங்கி ஆண்டவரே அவர்கள் பிள்ளைகளை கண்டுபிடிக்கும்படியாக நீ உதவி செய்வீராக. கடினமான பாறை இதயங்களை, கற்பாறை இதயங்களை எடுத்து சதையான இதயத்தை பொருத்தி பெற்றோருடைய அன்பை அவர்கள் உணர்ந்து திரும்பி வரத்தக்கதாக கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க. அப்படியே கர்த்தாவே தோத்திரம் ஐயா, ஆண்டவரே கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக அவருடைய கெட்ட பழக்கங்கள் மாற வேண்டும் என்பதற்காக கண்ணீரிட்டு அழுகிற பெற்றோர்களுக்கு நல்ல செய்தியை தாரு. எப்படியாவது போதை பழக்கத்தில் இருந்தும், கெட்ட நண்பர்களிடம் இருந்தும், கெட்ட வார்த்தைகளில் இருந்தும் கர்த்தாவே நீ எப்படியாவது அவளை திருத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே நாங்கள் கெஞ்சுகிறோம். இறைமகனே, இப்பொழுதும் கூட ராஜா தோத்திரம் ஐயா, ஆண்டவரை தோத்திரம் அப்பா, இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் வியாதி பெற்றிருப்பார்கள் என்றால், அவர்கள் மிகவும் வியாதினாலே வருத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்றால்,
நீர் அவர்களுக்கு இலவசமான விடுதலை தாரும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுதே அவர்களுக்கு இந்த வியாதியை கொண்டு வந்திருக்கிற பொல்லாத ஆவிகள் புறப்பட்டு போகட்டும். தோஷம், சாபம், ஆண்டவரே நாகமானின் தோஷம் நீங்கிற்று என்று பைபிளில் வாசிக்கிறோம். வியாதி என்பது ஒரு தோஷம், சாபம். கடன் பாரங்கள், வறுமை என்பது ஒரு தோஷம். பிள்ளைகள் இல்லை, திருமணம் ஆகவில்லை என்பது ஒரு தோஷம். தோஷங்கள் எல்லாம் நீங்கட்டும் அப்பா. தகப்பனே, என்னுடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகட்டும் அப்பா. மிகுந்த பெரிய மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஐயா, இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே ராஜா. ரோபாலா காபானா ரபானா ஷாக்கா ஓ ரபா காபாலா காரணியா காரபானா. தோஷங்கள் நீங்கட்டும். கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே தோஷங்கள் நீங்கி வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் வரட்டும். சரணங்களுக்குள்ளாக ஆசீர்வாதம் வரட்டும். பிஸ்னஸ்க்குள்ளாக ஆசீர்வாதம் வரட்டும். படிப்பிற்குள்ளாக ஆசீர்வாதம் வரட்டும். ஆண்டவர் திருமணத்திற்குள்ளாக ஆசீர்வாதம் வரட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரட்டும். சொந்தமாக வீடு தாரும், சொந்தமாக கவர்மெண்ட் ஜாப் தாரும். பிள்ளைகள் எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அந்த காரியங்கள் வாய்க்கும்படியாக நீர் செய்யும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ராஜா. வயதானவர்களில் விழுந்து விடாதபடி, ஆண்டு எலும்புகள் முறிந்து விடாதபடி, புதியான வியாதிகளிலிருந்து வந்து விடாதபடி, மயங்கி விழுந்து விடாதபடி நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. ஏசப்பா சோத்திரம் ஐயா. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளை இந்தி தாய் திருநாட்டை அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தோத்திரம் ஐயா. முக்கியமாக ராஜா ஏசப்பா பிள்ளைகள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி அவர்களை ஆசீர்வதிங்க. இயேசுவை தேடி வந்தவர்கள் ஒருபொழுது வெட்கப்பட்டு போகக்கூடாது ஐயா. ஏசப்பான்னு சொன்னவங்க, பைபிளை கையில் எடுத்தவங்க நாசமாக போயிடக்கூடாது. அவர்களை ஆசீர்வதி. எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும். வெட்கப்படாதபடி காத்துக்கொள்ளும். ஏசப்பா பிள்ளையா, யார் அற்பமாக என்ன ஒட்டாதிரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட உடைய நேசிக்கிறேன். நல்லூர் நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிறேன், ஆசீர்வதிக்கிற ஒவ்வொருவருக்காக கெஞ்சுக்கிறோம். கர்த்தாவே நீர் ஆசீர்வதி. கர்த்தாவே நீர் பலப்படுத்தும். கர்த்தாவே நீர் ஸ்திரப்படுத்தும். உங்களுடைய கிருபையினாலே தாங்கிக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே ஆண்டவரே, ஆண்டவர் அடைக்கலான்குரிய முதலிடத்தில் சேர அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. நிறைய இடம் இருக்குப்பா, அழைத்து கொண்டு வாருங்க. தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இன்று மேற்கொண்டு ஆசீர்வதிப்பீராக, மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்தரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஆமென்.